இன்றைய உட்கார்ந்து பேசுவோம்ல ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்களையும் ஜேர்னலிஸ்ட் சந்தோஷ் அவர்களையும் எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம். ஆய்வாளர் வணக்கம். வணக்கம். அதிமுக எவ்வளவு பெரிய ஜனநாயக இயக்கம் பாருங்க. ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. டீ போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார்கள். அதனால கேட்கிறோம். அப்ப டேபிள் வேற இருக்கு. சரி, அடிதடி கூட ஜனநாயகம் சொன்னாரு கேபி முனிசாமி. அதிமுக சொல்ற ஜனநாயக கோட்பாடு வந்து அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அது ஒரு விசித்திரமான ஜனநாயகம். அவங்களே ஆய்வாளர்கள் அரசு சொன்னா ஞாபகம் வருது. அங்க ஒரு பேர் என்ன எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்ணாங்க, தலவாய் சுந்தரம். அவர் என்ன கட்சி விட்டு நீக்கணும், நீக்கட்டும்னு சொன்னாரு. இப்ப மறுபடியும் சேர்த்திருக்காங்க. என்ன ஒரு என்ன கொடுத்தாரு நமக்கு தெரியல. அன்னைக்கு அப்படி டைரக்டா யாரும் எதை சேலஞ்ச் பண்றாரு, ஆர்எஸ்எஸ் சேலஞ்ச் பண்ணல, நீக்கட்டும்ன்றாரு. இப்ப மன்னிப்பு கேட்டாரான்னு நமக்கு தெரியல. என்னன்னு நமக்கு அதுல என்ன வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரையும் நீக்கி மன்னிப்பு கடிதம் கொடுத்திருப்பாங்க. யாருன்னா தலைமையில இருந்து நீக்கிட்டோம், ஆனா வெளியே அறிக்கை இப்படி விட்டுக்குறோம், அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்து அது வேணா நடந்திருக்காரு. ஒரு பத்திரிக்கை இப்படிதான் சொல்லியிருப்பாங்களோ, உங்களை பத்தி கடுமையா பேசிட்டோம், இந்த மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போய் பாத்துருக்காங்களே நேத்து. ஓபிஎஸ் யாரையோ நீ புலந்திய நீக்கும் போது அன்னை மன்னிச்சிருக்க. அதாவது ஒரே கார் தான், வெளியே கார்ல புகழேந்தி வெயிட் பண்றாரு. யாரு? பெங்களூரு புகழேந்தி ஒன்னா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பேசிக்கிட்டே வர்றாங்க. ஓபிஎஸ் முன்னாடி சேர்ல இருக்காரு. கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டேன். எதுல நீங்க உங்களை கட்சியில இருந்து நீக்க சொன்னாங்க, நீக்கிட்டேன். புகழேந்தி தப்பா எடுத்துக்காங்க, நடந்திருக்கு. நம்ம பேர்ல சொல்லியிருக்கிறாரு, புகழேந்தி சொல்லியிருக்கிறாரு. இது ஜனநாயகமா தானங்க? உனக்கு எதுவும் கோபமா இல்லையே? கோவப்பட போறேன். பச்சை சட்டை சேலம், பச்சை சட்டை சேலம் இல்ல. அதிமுக பலம் பண்ணுனா ஒண்ணு டே டு டே பாலிடிக்ஸ் வந்து அணுகணும், இஷ்யூ அணுகணும். சும்மா அறிக்கை விட்டுட்டு பேசிட்டு இருக்க கூடாது, ட்விட்டர்ல போட்டு கூடாது. அது ஒண்ணு. உள்ளுக்குள்ளேயே நிறைய சண்டை போயிட்டு இருக்குது. நேத்து பார்த்தா வேலுமணி முன்னாடி அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க, ட்ரை பண்ண முடியுங்களா அடிச்சிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாடி மேடையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு போய் அரசு ஊழியர்களை வந்து என்னது படுவாய்கள் கொலகாரம், அவரு போய் அரசு ஊழியர்கள் வந்து கொலகார பாவிலன்னு வேற பேசி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்க கட்சி கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்த போறாங்கன்றது தெரியல. நிறைய உண்மையை சொல்றாரா இல்லையா? அதெல்லாம் நீ நில்லு, அப்புறமேட்டு சொல்லுங்க. அதான் சொல்லுவது, அந்த கட்சியில பல வருஷங்களா பேச முடியாம அடக்கி வச்சிருந்ததும் பூரா அந்த அழகு குழந்தைகள் இப்பதான் பேச ஆரம்பிக்கும். உண்மையை சொன்னாங்க. ஜெயலலிதா கூட சேர்ந்து சசிகலா ஊழல் தான் செஞ்சாங்க, 1000 கோடியா வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்புறம் எங்கிட்ட கட்சியை வெளிப்படுத்த அது அந்த நேர்மையை பாராட்டணும். இதுதாங்க ஜனநாயகம். இதுதான் ஜனநாயகம். பொது இதா இருந்தா கூட மீடியால வந்தா கூட ஊழல் செஞ்சோம், 1000 கோடி கூட அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா? அம்மாவுக்கு வேற ஒன்னும் தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. பாவம். அப்படி பான் வித் சில்வர் ஸ்பூன், அவங்களுக்கு ஏதும் தெரியாது. அப்படி பார்த்தா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகவாதி யார் தெரியுமில்ல? யூதாஸ் தான். இயேசுவை காட்டி கொடுத்தாரு. எவ்வளவு ஜனநாயகமா எங்க இருக்காரு? இந்தாதான் இருக்காரு. ஊழல் கட்சியா? ஆமா பண்ணாங்க. இப்ப என்ன இருக்கு? அவர் தான் வெளில வந்து இட்லி சாப்பிட்டதெல்லாம் நாங்க பார்க்கலாம் ஏற்கனவே போட்டு விட்டவர். ஆமா ஆமா. அதிமுகவிலே உண்மையை பேசக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அவரு அதுதான். அவரை போய் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன செல்லூர் ராஜ் பேசி பார்க்கல, அவர் பேசினாருன்னா எவ்வளவு உண்மை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இளம் தலைவர் ராகுல் காந்தின்றாரு. மூர்த்தி பக்கத்துல நின்று என்ன அங்க பாருங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க போராட்டம் பண்ணி திறக்க விடாம பண்ணிட்டாங்க, திறங்க அப்படின்றாரு. அவர் பல உண்மைகள் பேசுவார். எடப்பாடி அந்த வீடியோவை பார்த்தாருன்னு நினைப்பாரு, என்ன இவங்க ஜாலியா பேசுறாங்க, வெளில வந்திருக்கீங்க போராட்டம் பண்ண பார்த்தா அவங்க கூட போய் வாக்குவாதம் பண்ணி பேசி. நிகழ்ச்சிகள் இந்த ஜனநாயகத்துக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குதாங்க. ஜெயலலிதா காலத்துல இப்படி வந்து ஒரு சண்டை ஓட்டு அவங்க இடத்துல கட்சியில் இருந்திருப்பாங்களா? இல்ல நம்ம தலவாய் சுந்தரம் நீக்கட்டும்னு சொல்லி இருந்தா அவர் முதல் சொல்ல முடியுமான்னு கேள்வி. அதிமுக காரங்களே என்ன கேக்குறாங்க? அப்ப வந்து கட்சி அவ்வளவு ஜனநாயகத்தை வாரி வழங்கியிருக்காரு. அப்படி இல்ல, அதாவது நிர்வாக திறன் இல்லையா? நீக்கக்கூடிய அதிகாரம் கையில் இருந்து நீக்காமல் இருப்பது வேறு. ஆனா இப்ப சேலஞ்சே என்னன்னா, எடப்பாடியை நோக்கி நீ நீக்கிப்பார். அப்படி இல்லை, நீ என்னடா நீக்கிற இருக்கா? அப்படித்தாங்க நீக்கினாரு ஓபிஎஸ்.
ஆமா நாளை தங்கமணி வேலுமணி நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய அப்படிதான் சொல்றாங்க சமூக ஊடகங்கள்ல. தங்கமணி வேலுமணி சேர்ந்து எடப்பாடி நீக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அது வேணா இருக்கு. அததான் நம்ம சொன்னோம் மகாராஷ்டிரா எலெக்ஷனை சொல்றப்ப பட்னாவிஸ்கள் சிண்டே அப்போ நம்ம இன்னும் ஒரு 5வது அணி என்ன நேமா பார்த்தா வந்தா ஜெயதீபாவெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஏழாவது ஜெயதீபா கணவர் தீபா, மாதவன், சசிகலா, தினகரன், திவாகரன், ஓபிஎஸ், கேசி பழனிசாமி ஏற்கனவே 7, இது போக எடப்பாடி 8. ஒரு ஜெயதீபா டிரைவர் ஒருத்தர் அவர் அல்லங்க அவர் தானுங்க ஜெயதீபா கூடவே இருக்கிறார். இல்ல அவங்க கட்சியில தனியா இன்னொன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே 3-4 குழு வேற இருக்கும் போல. அடிதடியில நமக்கு அப்படித்தான் தெரியுது. ஒரு மாவட்ட செயலர் அடிதடி விழுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அடி அடிக்க வேண்டிய குரூப் வேற ஒண்ணா இருந்திருக்கு. ரெண்டாவது செய்திகள் நல்லா வந்திருக்கோம். போய் இவங்க சாதனையா பேசியிருக்காங்க. நம்ம வந்து அது இதுன்னு இத்தனை நாள் தோத்துருக்கோம், இதுக்கு பதில சொல்லியானா என்னென்னமோ பேசியிருக்காங்கன்னு என்ன விட்டுருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த மொத்த கலவரம் நடந்தது எங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கட்சி தோத்து போய்கிட்டு இருக்கு, ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பேசினாரு. எப்படி 1% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதையெல்லாம் கேட்டு தொண்டர்கள் சலிச்சு போயிருப்பாங்க. போய் ஆய்வு கூட்டம் நடத்தி ஒன்று சேர்க்கலாம் அப்படின்றதான் பிளானு. அதுலதான் இவ்வளவு கலவரம். ஆய்வு கூட்டத்தை இப்ப நிறுத்தியாச்சு. ஆய்வு கூட்டம் காலவரையறை பூட்டி வைக்கப்படுகிறது. இப்ப இனிமே கலாயவே கிடையாது. கலாயவே நடத்தாம இப்ப நீ தேர்தல் வேட்பாளர் எப்படி போய் பல்ஸ் பார்ப்பாங்க. யாரு வாழ்வாசாவா நாங்க சொல்லல, யாரோ ஒருத்தர் தனிநபர் கருத்துவாங்க. ஏன்னா ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, அப்படி ஒண்ணு எந்த தேர்தலும் வாழ்வாசாவாலாம் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க ஊடகவியலாளர்னால கேட்கறேன். இப்ப வந்து பார்த்தா ஜெயக்குமார் ஒண்ணு சொல்றாரு, கேபி முனிசாமி ஒண்ணு சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் ஒண்ணு சொல்றாரு, தங்கமணி ஒண்ணு சொல்றாரு, வேலுமணி ஒண்ணு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாரு. இப்போ இது எது இதனுடைய அதிகாரப்பூர்வ குரல் நான் கேட்கறது? இல்லை, அவங்க சைட்ல இருந்து சொல்றது வந்து ஜெயக்குமார் சொல்றது வந்து எடப்பாடியினுடைய குரல் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க எது அதிகாரப்பூர்வமான குரல்னு. இப்போ விஜய் கூட்டணிக்கு அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரல் சொன்னாங்க. அதுக்கு பிறகு விஜய் வரலன்னு சொன்ன உடனே அவங்க அதிகாரப்பூர்வ குரல் மாத்தினாங்க. அவங்களே வந்து ஒரு கலக்கப்போவதியார் நவீன் மாதிரி நேரத்துக்கு நேரம் வாய்ஸ் மாத்துவாங்க. நேரத்துக்கு நேரம் இல்ல, ஒரு நிமிடத்தில் 100 வாய்ஸ் பாம் அசத்துங்கன்னு அசத்துவாங்க. அதனால நாங்க அவங்க பேசுறத வந்து இறுதி முடிவா கன்சிடர் பண்றது இல்ல. தேர்தல் முடிவில் அவங்க கடைசியா பார்த்து நாங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை தாங்க முடியாம சேலத்துல உடல்நிலை சரியில்லாம ஓய்வெடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல நாள்லயே அங்கதான் இருப்பாரு. முதல்ல உடல்நிலை வேற, மனநிலை எல்லாமே இருக்குல்ல. நிறைய உண்மையை சொல்றாங்க. அதான் சொன்ன நம்ம இவர் சொன்ன கேபி முனிசாமி கூட ஒரு வீடியோ கேட்டேன். இப்பெல்லாம் வந்து கட்சி தொண்டர்களுக்கு பணம் கொடுங்க, உண்மையை நம்ம மறுக்க முடியாது, நம்ம எல்லாம் பொருளாதாரத்தை வளர்ந்துருக்கோம்னு சொன்னாரு. எப்படி என்ன பொருள் அப்படி சொல்ற பொருளாதாரம் வளர்ந்துருக்கோம்னு? இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தா பணம் வாங்கி கூட கொடுங்கன்றாரு. எப்படி திரும்ப கொடுப்பாரு? 1 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கி திரும்ப கொடுத்துருவாரா? இல்ல மேல இருந்து கொடுப்பாங்க. இந்த உட்கட்சி கூட்டம் நல்லா இருக்கு, பல உண்மைகள் தெரிய வருது. அதுக்குதான் இப்ப பூட்டு போட்டுருக்காங்க. அது கண்டனம் தெரிவிக்கணும். உண்மையாலுமே என்ன பிரச்சனைனா, இந்த செகண்டரி தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான். முதல் கட்ட தலைவர் யாரப்ப அப்படின்னு சொல்லிக்கிற எடப்பாடியும் சொல்லிக்கிறாரு. அடுத்த இடத்துல இது இப்போ எடப்பாடி ஒன்று சொல்றாருன்னா, உங்களுக்கு பேக்கப்பா நாங்க வந்து நிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு யாரும் வரதில்லை. மிஞ்சி போனா ஜெயக்குமார் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு பார்த்தா சண்டையா நடக்குது. சோகம் என்னன்னா, மருதழகராஜ் ஒரு பதிவு போடுறாரு. அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதிமுக வந்து ஒன்னத்துக்கும் இல்லாம போகும், அதிமுக இடத்துக்கு தாவேகா வரும், என்ன நான் சொல்றது அப்படின்னு சோகத்துல ஒரு பதிவு போடுறாரு. நிறைய பத்திரிகை தொடர்ந்து எழுதுறாங்க. அதுல இன்னைக்கு கூட அவங்க ஏடிஎம்கே ஐடிவிங்களை வந்து அது கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு என்ன பார்த்தா அவங்க கண்டிக்கிறத விட மத செய்திகள் தான் உண்மையா இருக்கும் போல. அதுக்கு தினமலரை கிழிச்சு போட்டெல்லாம் போட்டோ எடுத்து போடுறாங்க. அதால ஒரு பிரயோஜனம் இல்லையே. உள்ளுக்குள்ள அவன் சொல்ற விமர்சனம் இல்லாம இருக்கா? கட்சிக்காரங்க யாராவது ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க தயாரா இருக்கிறாங்களா? என்ன கொள்கைக்காக வேலை பார்க்கறோம், யாருக்காக வேலை பார்க்கறோம்? கூட்டணியுமே அப்படிதாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையும் 20 கோடி கொடு, 30 கோடி, 100 கோடி, 100 கோடி கொடுத்து அப்ப போன தேர்தலுக்கு எதுவும் கொடுத்தாங்களான்ற கேள்வி எல்லாம் கூட அதுலயே வருது. ஆமா, அதனால இப்ப கொள்கை சார்ந்த உங்களுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாது. 100 கோடி கேட்கறாங்கன்னு சொல்றாருல, இவர் எவ்வளவு கொடுக்க ரெடியா இருந்தாருன்றதுக்கும் அப்ப இவரே பதில் சொல்றாருன்னு அர்த்தம். ஆமா, வரவேமுல அவன் கேட்கறான்ற 20 சீட்டு 20 சீட்டு 100 கோடி, ஒரு சீட்டுக்கு 5 கோடி. யார் கேட்டாங்க நமக்கு தெரியல. வரவும்புல அங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அப்ப அதிமுகவோட போனா கொள்கை அப்படி கிடையாது, சீட்டு காசு. ஆமா, அது விஜயகாந்த் கட்சி கூட இருக்கும்போதே நீங்க முடிவு பண்ணீங்க. ஆமா 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 ஆமா, அது அப்படித்தான். இப்படி வந்து வருத்தமா இருக்கு. யாருக்கு? எனக்கு தான் அந்த ஒரு பிரதான எதிர்கட்சி இப்படி வந்து சிக்கி சின்ன புரட்சி தமிழருடைய
ஆளுங்க இருக்கீங்க. சித்தப்பாவினுடைய எறும்பு தேசத்துக்கு கரும்பு மனிதர். இல்லையே புரட்சி தமிழர் வேற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற குடும்பத்துல எல்லாம் யாரும் சாகல. இது வாங்கியிருக்காங்க அதிகாரப்பூர்வமா பட்டயம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால இவரை தான் சொல்லுவாங்க. இவர் புரட்சி எம்ஜிஆர் வேற இவரு. ஏங்க அது விஜய். அவருக்கு தானே தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுலாம் வச்சிருந்தாங்க. அது போட்டோ வைப்பாங்க. அவரு தானே நான் தான் வாழும் எம்ஜிஆர்னு வந்து. அவர் அரவிந்த் சாமி இல்லையா? அப்ப யாரு? இப்போ எம்ஜிஆர் அரவிந்த் சாமி தானே இல்லையா? இல்லைங்க, எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஒரு அதிமுக சொல்லி இவ்வளவு குழப்பம் பாருங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு தடவை பிறந்துட்டு அந்த மனுஷன் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு. விஜயகாந்த் வரும்போது கருப்பு பார்த்துதாங்க முதலமைச்சர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமிலாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன்னு வேதனையா இருக்குன்னு சொன்னாரு. ஏன் இப்பதான் புரியுது. முதல்வருக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு சாபம் வந்திருக்க கூடாது. எடப்பாடி எதிரியா? அவரு ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு, இந்திரா காந்தியை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு. எமர்ஜென்சிக்குள்ள எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டு மோடி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிலைமையை பாருங்க. எடப்பாடி சொல்லிட்டு ஆனா நம்மளும் எதிர்பார்க்கிறோம் எடப்பாடி அந்த இடத்துக்கு வந்தாருன்னா ஓகே, வந்தாருன்னா பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. வலுவாக அதிமுக இருக்கும், பூத்துகள்ல எல்லா இடங்கள்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு தான் போன தேர்தல் போல இந்த தேர்தல்லையும் ஒரு அளவுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, மக்கள் இல்லைன்றதான் பிரச்சனை. அவங்க கட்சிக்கு வந்து ஓட்டுமே அவங்க ஒரு உண்மையாவே நிறுவன ரீதியா வலுவான கட்சி தான். அதை கேலி பேசி கூட மறுக்க முடியாது. அது உண்மை. ஆனா அவங்க மட்டுமே இருந்து என்ன பண்ண, மக்கள்ல இருக்கணும். எந்த மக்கள் இருக்கிறாங்க? ஓட் ஸ்விங்கே நடக்காது ஏடிஎம்கேக்கு. அப்ப 10 தோல்வி பழனிசாமி அடுத்து 11 தோல்வி பழனிசாமியா தான் மாறுவாரு. படுதோல்வி பழனிசாமி மொத்தம் ஒரு பட்டம் வச்சுட்டா பிரச்சனை இருக்காது. அந்த சட்டை வீடியோ எல்லாம் போடுறாங்க, கிடப்பு சாமின்றாங்க. என்னங்க கிடப்பு சாமி? கிடப்புல போடுறாரா எல்லாத்தையும்? அவரே கிடப்பாதான் இருக்காரு. கிடப்புல போடப்பட்ட ஒரு தலைவரா ஆலோசனை கூட நடத்துறாரு, கலந்தாய் கூட்டம் நடத்துறாரு, கிடப்புல இருக்கிறாரு. சேலத்துல நங்கவழியில ஒரு வாட்டி, கொங்கனாபுரத்துல ஒரு வாட்டி எல்லாம் பேசுறாரு இல்லங்க. 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சா சண்டை வரும்னு தனித்தனியா சொல்லு. விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு பாதுகாவலர்னு பட்டம் வாங்கி இருக்கிறாரு. அதாவது அது மொத்தமா நம்ம தோத்துக்கிட்ட என்னன்னா, இந்த கட்சியினுடைய தலைமைகள்ல மட்டும் இப்படி முரண்பாடு இல்லைன்றதுதான் நமக்கு மீண்டும் மீண்டும் கட்சி மேல இருந்து கீழே வரைக்கும் பல்வேறு முரண்பாடுகள்ல இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவரா சிறப்பா செயலாற்றா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அதிமுக பொதுச்செயலாளர் இருந்து கூட அவரால் கட்சியை ஒருங்கிணைக்க முடியல அப்படின்ற கசப்பான உண்மைதான் அது தெரியுது. அந்த கட்சியை ஒருங்கிணைத்தது ஒரே ஒரு புள்ளி. அது பாவம் 2018 அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்ப புள்ளி இல்லை. எந்த புள்ளி? கலைஞர். கலைஞர் எதிர்க்கணும் இல்லையா? 1972 அந்த கட்சி உருவானது கலைஞர் எதிர்க்க. ஜெயலலிதா கலைஞர் எதிர்க்க. எடப்பாடி வரும்போது கலைஞரே இல்ல, யாரை எதிர்க்க தெரியல, அதனால கட்சி இல்ல. கட்சி செதறுது. எங்கடா அப்படி ஒரு ஆள் இருந்ததுனால தாண்டா எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் செத்து போயிட்டாரு. இப்ப யாரை எதிர்த்துறா நாங்க அரசியல் பண்ணுவோம்னு தெரியாம திக்கு தெரியாத காட்டில் தவித்துக் கொண்டிருக்கின்றன அதிமுகவின் பிள்ளைகள். உதயநிதி தான் வாழ்க்கை கொடுக்கணும், உங்க தாத்தாவோட லெகசியை கடைபிடிக்கிற மாதிரி. அவர் தான் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு அதிமுக. அவர் பாஜகவை டீல் பண்ற மாதிரி. நம்ம உதயநிதி ரொம்ப டீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி நிக்க முடியாது நினைக்கிறேன். நினைமா பெரிய அளவுக்கு கரப்பாம்பூச்சியில் கடிப்பதில்லை. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். ஒரு நல்ல உரையாடல் உட்கார்ந்து பேசுவோம். இணைந்ததற்கு நன்றி சந்தோஷ், ஆய்வாளர் அன்பரசு.